நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நமது அன்றாட வாழ்வில் நாம் ஏன் தொடர்ந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்தையோ கவலையையோ அல்லது ஒருவிதமான எரிச்சலையோ சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று. இப்போ கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். காலையில ரொம்ப நல்ல மனநிலையில்தான் எழுந்திருப்பீர்கள். ஆமா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட். ஆனா காரிலோ பைக்கிலோ ஆபீஸ்க்கு போய்கொண்டு இருக்கும்போது யாராவது உங்களை முந்திச் செல்வார்கள் அல்லது திடீர்னு பிரேக் அடிப்பார்கள். அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில் உங்களுக்கு கோபம் தலைக்கேறும். ஆபீஸ் போனதும் உங்கள் பாஸ் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணுவார். உடனே என் வாழ்க்கையே இவ்வளவுதானா என்று ஒரு விரக்தி வரும். கண்டிப்பா. இது எதுவுமே பெரிய பூகம்பம் இல்ல. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் நாள் முழுவதையும் கெடுத்து விடுகின்றனன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. அதுதான். இந்த உணர்வுகள் எல்லாம் உண்மையிலே எங்கிருந்து வருகின்றன? இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. உங்கள் மனதிற்குள் நடக்கும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு மிக துல்லியமான காரணம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் எப்படி இருக்கும்? இதைத்தான் இன்று நாம் ஆழமாக அலசப்போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆழ்ந்த அலசல் இது. ஆமாம். இன்று நாம் விவாதிக்கப் போகும் புத்தகம் வந்து பாண்டே குணரத்னா மற்றும் வெரோனிக் ஷீக்லர் எழுதிய டிபெண்டன்ட் ஒரிஜினேஷன் இன் பிளெயின் இங்கிலீஷ் அப்படிங்கிற புத்தகம். பௌத்த தத்துவத்தின் மிக முக்கியமான கருத்தான சார்பு தோற்றம் என்பதை வைத்து இந்த நொடியிலேயே நமது மன அழுத்தங்களை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை புரிந்து கொள்வதுதான் இந்த அலசலின் நோக்கம். அதாவது இது ஏதோ காட்டில் வாழும் முனிவர்களுக்கான தத்துவம் அல்ல, அன்றாடம் டிராஃபிக்ல சிக்கும் நமக்கானது. இந்த அலசல் நமக்கு ரொம்பவே அவசியமானது. ஏனென்றால் இந்த புத்தகம் வந்து ஒரு தத்துவ புத்தகம் போல பேசவில்லை. ஒரு சயின்டிபிக் சிஸ்டம் மாதிரி சொல்லுது, சரியா? மிகச்சரி. நமது மூளைக்குள் நமது மனதிற்குள் நடக்கும் விஷயங்களை ஒரு சயின்டிபிக் சிஸ்டம் மாதிரி மிக தெளிவாக பிரித்து மேய்கிறது. சாதாரணமாக நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அது தற்செயலாக நடந்தது என்றோ அல்லது அந்த ஆளாலதான் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்றோ மற்றவர்களை குறை கூறுகிறோம். ஆமாம். நம் வெளியில தான் காரணங்களை தேடுகிறோமே தவிர நமக்குள்ளே தேடுவதில்லை. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நமது கஷ்டங்களுக்கு நாம் மற்றவர்களையோ அல்லது விதியையோ குறை கூறுகிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புகிறோம். ஆனா புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது, விஷயங்கள் தற்செயலாக நடப்பதில்லை என்று. எந்த ஒரு விளைவும் ஒரு குறிப்பிட்ட காரணம் இல்லாமல் தோன்றுவதில்லை. இது ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்லலாம். இன்று மழை வருமா என்று யாராவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அது சூழ்நிலையை பொறுத்தது என்று சொல்வீர்கள் அல்லவா? ஆமா, காற்றில் ஈரப்பதம் விருக்க வேண்டும், மேகங்கள் திரள வேண்டும், தட்ப வெப்பநிலை மாற வேண்டும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் மழை வரும். அதுபோலதான் நமது மனநிலையும். நமது கோபமும் சோகமும் கூட சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் மற்றும் காரணிகளை பொறுத்துதான் உருவாகின்றன என்று புத்தகம் சொல்கிறது. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், புத்தர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது கண்டறிந்த அந்த மாபெரும் உண்மை இதுதான். ஒரு விளைவு ஏற்படுகிறதென்றால் அதற்கு பின்னால் உறுதியாக ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் விளைவில்லை. இதைத்தான் சார்பு தோற்றம் என்கிறார்கள் இல்லையா? கரெக்ட். இதை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக தோன்றலாம். ஆனால் இதனுடைய வீச்சு ரொம்ப பெரியது. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் கோபம், சந்தோஷம் அல்லது மன அழுத்தம் ஆகிய அனைத்தும் எங்கேயோ முந்தைய பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ நடக்கும் விஷயம் அல்ல. அதாவது எல்லாமே இங்கே இப்போது நடக்குது. ஆமாம். இந்த வினாடியில் உங்களுக்குள் நடக்கும் காரண காரிய தொடர்புகள்தான் இதற்கெல்லாம் காரணம். அப்படியென்றால் இந்த காரண காரிய விதி நமது மனதிற்குள் எப்படி துல்லியமாக வேலை செய்கிறது? ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி கோபம் வந்து விடுவதில்லையே. அது எப்படி ஒரு சங்கிலி தொடர் போல ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை இயக்குகிறது? இதை விளக்குவதற்கு புத்தகம் ஒரு மிக எளிமையான ஆனால் ஆழமான சூத்திரத்தை முன்வைக்கிறது. அதாவது, இது இருப்பதால் இது உருவாகிறது. This being, this is. ஆமாம். இதை கொஞ்சம் கம்ப்யூட்டர் கோடிங் மாதிரி நினைத்து பாருங்கள். ஒரு சாஃப்ட்வேர்ல எக்ஸ் ட்ரூ ஆக இருந்தால் Y ரன் ஆகணும் என்று ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதுபோலதான் எக்ஸ் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக Y நடக்கும். ஓ, அப்போ இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை அந்த இது அப்படிங்கிறது தான். மிகச்சரியாக சொன்னீர்கள். அது என்று எப்போதோ நடந்ததையோ அல்லது நடக்கப் போவதையோ புத்தகம் குறிப்பிடவில்லை. இது என்று நிகழ்காலத்தை குறிப்பிடுகிறது. உங்களுக்குள், உங்கள் உடலிலும் மனதிலும் இந்த நொடியில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் இந்த சூத்திரம் சுட்டிக்காட்டுகிறது. வாவ், இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. இது இருப்பதால் இது உருவாகிறது என்பதை புத்தகம் 12 படிகளை கொண்ட ஒரு பெரிய சங்கிலி தொடராக விளக்குகிறது. ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி.
அதேதான். அறியாமையில் தொடங்கி துன்பத்தில் முடிவடையும் ஒரு மிகப்பெரிய சங்கிலித் தொடர் இது. நாம் டாமினோ கற்களை வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு முதல் கல்லை தள்ளிவிட்டால் என்ன ஆகும்? ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா கற்களும் எந்த தடையுமின்றி விழுந்து கொண்டே போகும் இல்லையா? அப்படித்தான் நமது மனதிலும் நடக்கிறது. ஆமாம். இதில் விழும் முதல் கல் எது தெரியுமா? அறியாமை. ஆனால் அறியாமை என்றவுடன் ஏதோ முட்டாள்தனம் என்றோ படிப்பறிவு இல்லாதது என்றோ நினைத்துவிடக்கூடாது. மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் அது நிலையானது என்று ஆழமாக நம்புகிறோம். நேற்றைய நான் வேறு, இன்றைய நான் வேறு என்பதை நாம் உணர்வதில்லை. அந்த தவறான நம்பிக்கைதான் விழும் முதல் டோமினோக்கள். மிகச்சரியாகச் சொன்னீர்கள். அந்த முதல் கல் விழுந்தவுடன் அது அடுத்தடுத்த கற்களை தள்ளிவிடுகிறது. அறியாமையிலிருந்து நமது மனப்பதிவுகள் உருவாகின்றன. அதிலிருந்து உணர்வு நிலை எழுகிறது. அப்புறம் அது நமது மனதையும் உடலையும் இணைக்கிறது. கரெக்ட். இவையெல்லாம் நடந்த பிறகுதான் நமது 6 புலன்களும், அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், மனம் ஆகியவை விழிப்படைந்து வேலை செய்யத் தொடங்கின்றன. இந்த இடத்துல தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏனென்றால் இதுவரை நடந்தவையெல்லாம் பின்னணியில் நடப்பவை. ஆனால் அடுத்து வரும் தொடர்பு மற்றும் உணர்வு ஆகிய படிகளில்தான் நாம் நிஜ வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கத் தொடங்குகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்ப்போம். காலையில் உங்கள் பாஸ் உங்களுக்கு ஒரு கோபமான இமெயில் அனுப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நொடியில் என்ன நடக்கிறது? உங்கள் கண் அந்த இமெயிலை பார்க்கிறது. உங்கள் கவனம் அந்த இமெயிலின் மீது குவிகிறது. ஆமாம். கண்கள், இமெயில், கவனம் ஆகிய மூன்றும் ஒன்றாக சேரும் அந்த புள்ளிதான் தொடர்பு. இந்த தொடர்பு ஏற்பட்ட அடுத்த மில்லி செகண்டில் என்ன நடக்கும்? உங்கள் நெஞ்சுக்குள் ஒரு இறுக்கம் தோன்றும். இதயம் வேகமாக துடிக்கும். அந்த இமெயிலை படித்தவுடன் உங்கள் உடலில் ஏற்படும் அந்த ரசாயன மாற்றமும் நெஞ்சு இறுக்கமும் தான் உணர்வு. அதாவது இதன் தோற்றத்திலிருந்து இது எழுகிறது. இமெயிலுடன் தொடர்பு ஏற்பட்டதால் உடலில் ஒரு உணர்வு எழுகிறது. எவ்வளவு துல்லியமான மெக்கானிசம் இது! ஆமாம். இந்த உணர்வு என்பது ஒருவிதமான சென்சேஷன் மட்டும்தான். அது இனிமையானதாக இருக்கலாம் அல்லது கசப்பானதாக இருக்கலாம். பிரச்சனை அந்த உணர்வுகளில் இல்லை. பின்னாடி அந்த உணர்வுகளை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் பிரச்சனை. கரெக்ட். ஆனால் ஒரு நிமிடம். அந்த உணர்வுக்குப் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு முன்னால் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. அதாவது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும், எதுவுமே நிரந்தரமில்லை என்று எனக்கு தெரிந்தாலும் நான் ஏன் தொடர்ந்து இன்பங்களை தேடி ஓடுகிறேன், கஷ்டங்களை வெறுக்கிறேன்? இது தவிர்க்க முடியாத மனித இயல்புதானே என்று கேட்கிறீர்கள்? ஆமாம். எனக்கு பிடித்த ஒரு காஃபியை நான் காலையில் ரசித்து குடிக்கக்கூடாதா? என் குழந்தையை கட்டி இணைத்து முத்தமிடும்போது கிடைக்கும் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கக்கூடாதா? இதெல்லாம் இல்லை என்றால் ஒரு ரோபோவுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பலருக்கும் பௌத்த தத்துவத்தின் மீது இருக்கும் மிகப்பெரிய விமர்சனமே இதுதான். நாம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அந்த சங்கிலித் தொடரிலுள்ள அடுத்த படியான பேராசை மற்றும் பற்றிக்கொள்ளுதல் பற்றி பேச வேண்டும். ஓ, அந்த உணர்வுக்கு அடுத்து வருவது பேராசையா? ஆமாம். புத்தகம் உங்களை காஃபி குடிக்க வேண்டாம் என்றோ குழந்தையை கொஞ்ச வேண்டாம் என்றோ சொல்லவில்லை. ஒரு இனிமையான உணர்வு வரும்போது அதை அனுபவிப்பதில் எந்த தவறும் இல்லை. அப்புறம் எங்கேதான் பிரச்சனை? அந்த இனிமையான உணர்வு வரும்பொழுது இது எனக்கு வேண்டும், இது எப்போதும் என்னுடனே இருக்க வேண்டும், இந்த காஃபி தினமும் எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்று அந்த உணர்வை நாம் இறுக பற்றிக் கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதாவது காஃபி குடிப்பது பிரச்சனை இல்ல. ஆனா மறுநாள் காலை அந்த காஃபி கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது காஃபியின் சுவை கொஞ்சம் மாறினாலோ நமக்கு கோபம் வருகிறது பாருங்கள். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்கிறீர்கள். சரியாக பிடித்தீர்கள். உணர்வுகளை நடுநிலையாக பார்க்காமல் பிடித்ததை இறுக பற்றிக் கொள்வதும் பிடிக்காததை ஆக்ரோஷமாக தள்ளி வைக்க போராடுவதும் தான் நம்மை துன்பத்தில் தள்ளுகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதை விளக்குவதற்கு புத்தகத்தில் ஒரு அருமையான ஒப்புமையை கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒப்புமை அது? இந்த பேராசையை அவர்கள் ஒரு தையற்காரிக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். அட ஆமாம். ஒரு தையற்காரி எப்படி 2 துணிகளை ஒரு நூலால் இணைத்து தைக்கிறாரோ அதுபோலதான் நமது மனதிற்குள் இந்த பேராசையும் பற்றிக்கொள்ளுதலும் வேலை செய்கின்றன. ரொம்ப கரெக்ட். நமது வெளிப்புற அனுபவங்களையும் நமது உள்மன ஆசைகளையும் ஒன்றாக தைத்து விடுகிறது அந்த தையற்காரி. உங்களுக்கு காஃபி பிடிக்கிறது, அது ஒரு உணர்வு. உடனே நான் தினமும் இந்த காஃபியை குடிப்பேன் என்று உங்கள் ஆசையை அதனுடன் தைத்து விடுகிறீர்கள். இப்போது அந்த சங்கிலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிவிட்டது.
ஆமா, உங்களை இந்த துன்பச் சுழற்சியில் மீண்டும் மீண்டும் கட்டிப் போடுவது அந்த பேராசை என்னும் தையற்காரிதான். அந்த தையல் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அவ்வளவு கடினமாகிறது நமது துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவது. அந்த தையலை அறுப்பது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் நாம் பல ஜென்மங்களாக தைத்து தைத்து பழகிவிட்டோம். உண்மைதான். இந்த 12 படிகளைக் கொண்ட டாமினோ எஃபெக்டில் அறியாமையில் தொடங்கி செயல்கள், தொடர்பு, உணர்வு என்று வந்து பேராசையாக மாறி இறுதியாக அது பிறப்பு, மூப்பு, மரணம், துக்கம் என்று துன்பத்தில் முடிகிறது. இது ஒரு முடிவில்லாத சக்கரம். இதை கேட்பதற்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. ஆனால் இதை வெறும் தத்துவமாக படித்துவிட்டு போவதில் எந்த பயனும் இல்லை என்று புத்தகம் மிக கடுமையாக எச்சரிக்கிறது. ஆமாம், இந்த இடத்தில்தான் அவர்கள் கிராண்ட் கேன்யன் உதாரணத்தை சொல்கிறார்கள். கற்பனை செய்து பார்க்கலாம். ஆனால் நேரில் சென்ற அந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கின் விளிம்பில் நின்றால்தான் அதன் உண்மையான ஆழமும் வீச்சும் உங்களுக்கு புரியும். ஆமா, வயிற்றுக்குள் ஒரு புலியை கரைக்கும் உணர்வு வருமல்லவா? அதுபோலத்தான் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். பேராசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று வெறும் வார்த்தைகளாக படிப்பதால் மட்டும் துன்பம் நம்மை விட்டு விலகாது. ஒற்றுமை உண்மை. தத்துவங்களை படிப்பதும் மனப்பாடம் செய்வதும் வெறும் இன்டலெக்சுவல் புரிதல்தான். அது வாழ்க்கையை மாற்றாது. ஆமா, தியானத்தின் மூலம் நமது மனதை நாமே உற்று நோக்க வேண்டும். அந்த சங்கிலித் தொடர் எப்படி நமக்குள்ளேயே செயல்படுகிறது என்பதை நாமே அனுபவபூர்வமாக உணர்ந்தால் மட்டுமே அந்த தையற்காரியின் கத்திரிக்கோலை நம்மால் பிடுங்க முடியும். அந்த அனுபவபூர்வமான புரிதல்தான் விப்பசனா என்று சொல்லப்படுகிறதில்லையா? மிகச்சரி. நமது உடலிலும் மனதிலும் உணர்வுகள் எப்படி தோன்றுகின்றன, எப்படி மறைகின்றன என்பதை எந்தவிதமான விருப்பு வெறுப்பின்றி கவனிப்பதுதான் அது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த வலையில் நாம் எப்படி சிக்கினோம் என்று நமக்கு மிக தெளிவாக புரிந்துவிட்டது. அறியாமையில் தொடங்கி அது உணர்வாக மாறி பேராசையாக வளர்ந்து இறுதியாக நம்மை துன்பத்தில் தள்ளுகிறது. இப்போது இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். ஆமாம், இது நம் அன்றாட வாழ்க்கையில் அந்த டிராஃபிக் எரிச்சலிலோ அல்லது பாஸ் திட்டியதால ஏற்பட்ட கவலையிலோ எப்படி பயன்படுத்துவது? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, சங்கிலியை எப்படி நாம் முன்கோணத்தில் பார்த்தோமோ அதை அப்படியே பின்னோக்கி உடைக்க வேண்டும். இது இருப்பதால் இது உருவாகிறது என்று முன்னால் சென்றோம் அல்லவா? ஆமாம். இப்போது இது இல்லை என்றால் இதுவும் இல்லை என்பதை செயல்படுத்த வேண்டும். அதாவது கோடிங்கில் எக்ஸ் இல்லை என்றால் ஒய் இல்லை. காரணம் அழிந்தால் விளைவும் அழிந்துவிடும். ஓ, இதை நாம் எந்த படியிலும் உடைக்கலாமா? உடைக்கலாம். ஆனால் நாம் எளிதாக உடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் உணர்வுக்கும் பேராசைக்கும் இடையிலான இடைவெளி. ஓ, அதாவது பாஸ் இமெயில் அனுப்பியவுடன் நெஞ்சில் ஒரு இறுக்கம் வருகிறது. அது உணர்வு. அந்த உணர்வு வந்தவுடன் உடனே கத்த வேண்டும் அல்லது கோபப்பட வேண்டும் என்ற ஒரு உந்துதல் வருகிறதே, அதை உடைக்க வேண்டும் என்கிறீர்கள். சரியாக பிடித்தீர்கள். உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் போது அது இனிமையானதோ அல்லது கசப்பானதோ உடனே அதன் மீது ரியாக்ட் செய்யாமல், ஆமாம், என் நெஞ்சில் இப்போது ஒரு இறுக்கம் இருக்கிறது, ஆனால் இதுவும் நிலையற்றது, சில நிமிடங்களில் இது மாறிவிடும் என்ற விழிப்புணர்வோடு நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் அங்கே பேராசை என்ற அடுத்த டாமினோக்கள் விழாமல் தடுக்கப்படுகிறது. உருவாக்க முடிந்தால் தையற்காரியால் அடுத்த துணியை தைக்க முடியாது. பேராசை இல்லை என்றால் பற்றிக்கொள்ளுதல் இல்லை, பற்றிக்கொள்ளுதல் இல்லை என்றால் துன்பம் இல்லை. இதை படிக்கும்போது எனக்கு புத்தகத்தில் வரும் ஒரு சுவாரஸ்யமான கதை ஞாபகத்திற்கு வருகிறது. புத்தர் காலத்தில் வாழ்ந்த பாந்தகா என்று நினைக்கிறேன். ஓ, அந்த ஒன்றுமே தெரியாத துறவியை பற்றிய கதையா? ஆமா, தலையில சரக்கே இல்லாத ஒரு துறவி. அவருக்கு எந்த பெரிய தத்துவங்களையோ புத்தகங்களையோ மனப்பாடம் செய்ய தெரியாது. 12 படிகள் கொண்ட சங்கிலித் தொடர் பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் புரியாது. பல வருடங்களாக முயன்றும் அவரால் ஒரு சின்ன ஸ்லோகத்தை கூட மனப்பாடம் செய்ய முடியவில்லை இல்லையா? கரெக்ட். அவர் மிகவும் விரக்தியடைந்து அழும்போது புத்தர் அவரிடம் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை கொடுத்து அதை துடைத்துக் கொண்டே இருக்கச் சொன்னார். ஆமா, புத்தர் அவரிடம் எந்த பெரிய தத்துவத்தையும் போதிக்கவில்லை. இதை துடைத்துக் கொண்டே இது மாறுகிறது, இது மாறுகிறது என்று மட்டுமே கூறினார். அந்த துறவியும் அப்படியே செய்தார். துணியை துடைக்க துடைக்க அவனுடைய கைகளில் இருந்த அழுக்கு அந்த பளபளப்பான வெள்ளை துணியை அழுக்காக்கியது. அந்த நொடியில் அவருக்கு ஒரு பெரிய திறப்பு கிடைத்தது. அட, இந்த சுத்தமான துணியே நிலையற்றதுதான், என் உடலால் அது அழுக்காகிறது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை அவர் தனது சொந்த புலன்கள் மூலமாக நேரடியாக கவனித்து உணர்ந்தார். ஆமா, தனக்குள் என்ன நடக்கிறது, உணர்வுகள் எப்படி தோன்றி மறைகின்றன என்பதை மட்டும் கவனித்து மிக விரைவாக ஞானம் பெற்றுவிட்டார்.
அறிவாளியான மற்ற துறவிகளை விட அவர் வேகமாக விடுதலை அடைந்தார். அதன் பிறகு புத்தர் அவரை எப்போதுமே ஒன்றுமே தெரியாத துறவி என்று அழைத்ததே இல்லையாம். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் மிக தெளிவானது. இந்த தத்துவங்களை அறிவாளியாக மனப்பாடம் செய்வதில் எந்த பலனும் இல்லை. உங்களை நீங்களே கவனிப்பதுதான் ஒரே வழி. இங்கே கேட்பவர்களுக்கான நேரடி பாடம் என்னவென்றால், உங்கள் மனநிலைக்கு நீங்களேதான் முழு பொறுப்பு. உங்களுக்கு ஏற்படும் கவலைக்கும் கோபத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் அந்த டிராஃபிக்கையோ பாஸையோ அல்லது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையோ குறை கூறாதீர்கள். அந்த பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடுங்கள். உங்கள் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்பதை திரும்பிப் பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் வெளியுலகத்தை மாற்ற முடியாது. ஆமாம், டிராஃபிக் இருக்கும், பாஸ் திட்டதான் செய்வார். ஆனால் உள்ளே இருக்கும் அந்த பேராசையை, அந்த பற்றிக்கொள்ளும் தன்மையை உங்களால் நிறுத்த முடியும். நீங்கள் இந்த நொடியில் அந்த உணர்வை கவனித்து அடுத்த டாமினோ கல் விழாமல் தடுத்தால் இப்போதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இல்ல, இதெல்லாம் பிராக்டிகலா கஷ்டம்பா, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நாளைதான் விடுதலை கிடைக்கும். முடிவு உங்கள் கையில்தான் இருக்கிறது. இருக்கிறது அல்லது துல்லியமாக சொன்னால் நம் மனதில்தான் இருக்கிறது என்பதை இந்த ஆழ்ந்த அலசல் மிக தெளிவாக உணர்த்துகிறது. இது ஒரு தொடர் பயிற்சி தான், ஆனா நிச்சயம் சாத்தியமான ஒன்று. விடைபெறுவதற்கு முன் நீங்கள் தாங்களாகவே சிந்தித்து பார்க்க ஒரு ஆழமான கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நமது முதல் டோமினோ கல்லான அறியாமை பற்றி பேசும்போது ஒன்றை சொன்னோம், நினைவிருக்கிறதா? எல்லாமே நிலையற்றது என்று சொன்னோமே, அதுவா? ஆமாம். இந்த புத்தகம் சொல்வது போல, நான் என்று நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அடுத்த நொடியே அந்த நான் மாறிவிடுகிறது. ஒரு நொடி முன்பு இருந்த நீங்கள் இப்போது இல்லை. நேற்றைய நீங்கள் வேறு, இன்றைய நீங்கள் வேறு. உங்கள் உடலின் செல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. உங்கள் எண்ணங்கள் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்படியென்றால் கோபப்படும் அந்த நான் யார், கவலைப்படும் அந்த நான் யார், எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும்போது இந்த துன்பங்களையெல்லாம் சுமந்து கொண்டு கஷ்டப்படும் அந்த நிலையான நான் உண்மையில் இருக்கிறதா, அல்லது அதுவும் ஒரு மாயையா? அடுத்த முறை உங்களுக்கு ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு நபர் மீதோ அதீத ஆசை வரும்போதோ, அல்லது யாராவது உங்களை காயப்படுத்தும் போது கோபம் வரும்போதோ, இந்த கேள்வியை உங்களுக்குள் ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது துன்பப்படும் இந்த நான் யார்? அந்த தேடல் உங்களுக்குள் ஒரு புதிய அமைதியான கதவை திறக்கலாம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமதான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.